வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இன்னைக்கு இன்சுலின் இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள். இல்லை, இன்சுலின் இல்லை அப்படின்னா ஒருவேளை நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. டயபிட்டிஸ் அப்படின்னா இட்ஸ் கில்லர் டிசீஸாக மாறி இருக்கும். சரி, இதுக்கு ஒரு சின்ன கதையே சொல்லலாம். டயபிட்டிஸ் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இன்சுலின் இதை பற்றி பேசியிருக்கேன். சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பேண்டிங்ன்றவர் முதல்ல அந்த பேங்க்ரியாட்டிக் எக்ஸ்ட்ராக்டை எடுத்துக்கிட்டு முதல்ல அப்போ பார்க்குறார். வார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன வயதில் ஒரு 17 வயசு 18 வயசு பிள்ளைங்க ஹை சுகர்ஸோடு இருந்து திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு முதல் முறையில் அவர் இன்சுலின் கொடுக்குறார் டொராண்டோவில். இப்போ டொராண்டோ ஹாஸ்பிட்டலில் கொடுத்து பார்த்தா இவர் அந்த ஒரு பெரிய வார்டாக அந்த ஒரு 20 பேஷண்ட்ஸ் இருக்கிற வார்டில் முதல் பேஷண்ட்டுக்கு என்னவோ கொடுக்க போல் அந்த 20வது பெட்டில் இருக்கிற ஒருத்தர் இறந்து போயிட்டார் இதே இதில். ஸோ இவர் கொடுத்துட்டு இவர் கொஞ்சமாக தான் இவரால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. ஸோ முதல் ஆளுக்கு ஊசி போட்டார். பார்த்தா அவர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, பிரமாத இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒருத்தராக அவர் போட்டுட்டு வரத்துக்குள்ளேயே இந்த 20th பேஷண்ட் டைட். ஸோ அப்போ தான் ஏன் ஒய் நாட் மேக் இட் அஸ் அ கமர்ஷியல் வெஞ்சர் அப்படின்றத ஏற்பட்டு பெரிய இப்போ அதெல்லாம் பெரிய நிறுவனங்களாக இருக்குது. இப்போ டயபிட்டிஸ் அப்படின்னாலே 2-3 நிறுவனங்கள் தான் அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க இன்சுலினை பற்றி. ஸோ அதனால தான் இன்சுலின் கண்டுபிடிப்பு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. ஸோ அது இட் ஹஸ் சேவ்டு மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். இன்னி தேதியில் என்ன சொல்லுதுன்னா இன்டர்நேஷ்னல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் 163 மில்லியன் டயபெட்டிக் ஆர் தேர் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுது அட் த மூமெண்ட். சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு நம்ம எவ்வளோ பேர் இறந்து போயிருப்பாங்க இன்சுலின் இல்லைனா. அதனால தான் இன்சுலின் டிஸ்கவர் பண்ணி இன்சுலினுக்காக 6 நோபல் ப்ரைஸ் வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை, 6 நோபல் ப்ரைஸ் வெவ்வேறு இதில். ஸோ அதனால் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஓகே டாக்டர், இப்போ இன்சுலின் மாதிரியே வேறு ஏதாவது கண்டுபிடிக்க போயிட்டுருக்கா? ஏதாவது ஒரு ப்ராசஸ்? இன்சுலின் மாதிரி இல்லை. அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவ்வளோ நாளாக டயபிட்டிஸ் அப்படின்னால 2-3 விஷயங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒன்று, இந்த பேங்க்ரியாஸ்ன்ற இடத்துல தான் இன்சுலின் சுரக்குது. இன்சுலின் அப்புறம் லிவரில் தான் குளுக்கோஸ் உண்டாகுது. ஸோ எங்களுடைய மருந்துகள் எல்லாமே இந்த பேங்க்ரியாஸ்லேயும் லிவரையும் மட்டும் டார்கெட் பண்ணி இருந்தது. இப்போ சமீப காலமாக இது கோல்டன் பீரியட் ஆஃப் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவேன். புது ட்ரக்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ வெகு சமீபத்தில் ஒரு புது மருந்து வந்திருக்கு. அது டயபிட்டிஸ் கிட்னியில் மட்டும் வேலை செய்யும். ஓகே, வேறு எங்கேயுமே வேலை செய்யாது. இந்த கிட்னியில் மட்டும் வேலை செய்கிற எல்லா மருந்துகளுக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு, அதெல்லாம் உண்டு. நான் என்ன சாதக பாதகங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இந்த மருந்து புது முறையில் வேலை செய்யும். உடலில் எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் அதிகமாக இருக்கோ அந்த அளவு சுகர் வெளியேறிடும் யூரினை. ஓகே, அது மாதிரி யூரின் வழியாக உடலில் இருக்கிற சுகரை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து அது. ஓகே. ஸோ இந்த மாதிரி புது கண்டுபிடிப்பு. இதே மாதிரி இன்சுலினை தவிர இன்சுலின் மாதிரி ஊசி போடக்கூடிய மருந்துகள் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது கிளிப்டின்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஒரு புது மருந்து நம்ம இந்தியாவில் கூட இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை ஊசி போட்டால் போதும். எவ்வளோ சௌகரியம். ஆனால் விலை ரொம்ப கூட, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அவர் வாரத்துக்கு ஒரு முறை ஊசி போட்டுக்கிட்டால் போதும், சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ அதில் இன்னும் கேட்டிங்கன்னா ஒருவேளை அன்றைக்கி அதாவது இதில் மிகப்பெரிய நீங்கள் கேட்டிங்களே கொஞ்ச நாள் முன்னாடி வீக்கெண்டில் இண்டல்ஜ் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு. ஒருவேளை வீக்கெண்டு பிளான் பண்ணோன்னா அது மாதிரி இல்லாமல் தள்ளி போடு அப்படின்றதான் ஒன் ஆஃப் த கைட்லைன்ஸ். அது இது அமெரிக்காவில் ரொம்ப நாளாக இருக்குது. பட் அவர் வீக்லி ஒன்ஸ் ஊசியும் போட்டு சில மருந்துகளையும் சாப்பிட்டுக்கிட்டு அவருடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். பணம் இருந்தால் இது வெரி எக்ஸ்பென்சிவ் ஆஃப்கோர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் தான். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம், எங்கே பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு. எனக்கு 66 வயசு ஆகுது. சொல்லுங்கள். இந்த சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ரெண்டுமே கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறேன். சரிங்க. இந்த கிரியேட்டிவ் 2 பாயிண்ட் இருக்குது. அது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, என்ன சாப்பாடு, அது தெரியும். சரி, அதாவது உங்களுடைய சுகர் முதல் ஆரம்ப காலகட்டத்தில் கண்ட்ரோல் இல்லாதனால தான் சார் கிட்னிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய 2 கிட்னியும் பாதித்தாதான் உங்களுடைய கிரியாட்டினின் இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வந்ததுனால தான் உங்களுடைய ப்ரெஷர் அதிகமாக போயிருக்கு. ஸோ இந்த ஹை கிரியாட்டினுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி குயிக் ஃபிக்ஸுன்னு எதுவும் கிடையாது. அதாவது இந்த உணவு எடுத்து இந்த மருந்துகள் எடுத்து சரியாயிடும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்.
உங்களுடைய ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்களுடைய கை கால் உடம்பில் வீக்கம் அதிகமாக இருந்தால் தண்ணி அளவு கூட அளவு அளஞ்சு தான் எடுத்துக்கலாம். அளவுக்கு மிஞ்சி தண்ணி எடுக்க முடியாது. சால்ட்டினுடைய அளவை குறைக்கணும். நீங்கள் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்றவரை நீங்கள் அவசியம் போய் பார்க்கணும். அவரை 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ அவரை பார்க்கணும். எவ்ரி மந்த் போய் ஃபிசிஷியனை பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆசாமி நீங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து கூப்பிட்றோம். சொல்லுங்கம்மா, டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 இயர்ஸ் சுகர் இருக்கு. சரிங்க. ஆனால் 1 இயர் எல்லாமே மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். ஆனால் 1 இயரா டாக்டர் கிட்ட செக்அப் போகல. பட் அதே மெடிக்கேஷன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இது பரவாயில்ல, இல்லை ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? இல்லைம்மா, இதாவது நீங்கள் அவருக்கு மூட்டு வலி வந்துட்டு இருக்கு. ஸோ வாக்கிங்கும் போனால் மூட்டு வலி வருது. இதனால அதாவது பண்ணணும். இல்லைம்மா, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே. உங்களுடைய சுகருக்கு நீங்கள் மருந்துகள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ வந்து க்ளோஸ் மானிட்டரிங் தேவை. நீங்கள் அவசியம் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டரை பார்க்கும் பொழுது நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து HbA1cன்னு சொல்லக்கூடிய 3 விதமான அளவுகளையும் வச்சுக்கிட்டு தான் டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டர் சொல்லணும், நீங்கள் வர வேண்டாங்க, நீங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்தால் போதும்னு அவர் சொன்னார்னா அதைப்படி நடங்க. இந்த முட்டி வலி இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னு கண்டறிஞ்சு அதுக்கு வைத்தியம் செஞ்சால் நடக்கணுமா. என்ன வலி இருந்தாலும் நடக்கக்கூடாதுன்னு கண்டிஷனே கிடையாது மெடிக்கல் இதில். கட்டாயம் நடக்கணும். நீங்கள் உணவு கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு. நீங்கள் கட்டாயம் நடக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கே பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்கார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் 1ஆம் தேதி எப்படி எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்குன்னு அறிகுறியில் தெரிஞ்சுதுங்க சார். சரிங்க. அப்புறம் நாங்கள் டாக்டரை பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 202 இருந்ததுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 327 இருந்துச்சுங்க சார். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் டேப்லெட் 1 மாதம் போட்டேங்க சார். போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 167 இருந்துச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 155 வந்துச்சுங்க. சரி. இப்போ 1 மந்த் கழிச்சு வர சொல்லி இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 79.85 வந்துருக்குங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 96.72 வந்துருக்குங்க சார். சரி. அவரு டெய்லி அம்லா ஜூஸ் 4 கிலோமீட்டர் நடக்கிறது, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்காருங்க. இப்போ கண்ட்ரோலுக்கு வந்திருக்குங்க சார். ஆனால் நம்ம டேப்லெட் அப்படியே எடுக்கணுங்களாங்க சார், இல்லை நம்மளே கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம்? இல்லைம்மா. அதாவது உணவு கட்டுப்பாடு அவசியம், உடற்பயிற்சி அவசியம், உங்களுடைய மருந்துகளும் கட்டாயம் நீங்கள் எடுக்கணும். மருந்துடைய அளவை மாற்றுறது கொள்வது வந்து உங்களுடைய மருத்துவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை குறைக்கணும்னா குறைச்சி கொடுப்பாருமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மருந்தை எந்த காரணத்தை கொண்டும் குறைக்க வேண்டாம். அவர் இதே மாதிரி உடற்பயிற்சி செய்யுங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்காரு 2-3 மாதங்களில். ஸோ இதே மாதிரி அவர் இருக்கட்டும். கிவ் தட் மேன் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், டயபெட்டிக் ஸ்வீட்ஸ், டயபெட்டிக் கேக்ஸ், டயபெட்டிக் பேஸ்ட்ரிஸ், இப்போ வந்து ஒரு டயபெட்டிஸ்க்குன்னு தனியாகவே வந்து ஒரு டிவிஷனாக ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்றது நல்லதுங்களா இல்லையா? இந்த டயபெட்டிக் ஸ்வீட், டயபெட்டிக் இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த ஒரு பயங்கர ஒரு அர்ஜி வருது இல்லையா, அந்த சமயத்தில் நம்மள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிடலையே அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக உங்களுடைய சட்டைட்டியை இம்ப்ரூவ் பண்ண, சட்டைட்டி கூட இல்லை, அது ஒரு அல்ப சந்தோஷம் கொடுக்கும் அது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சுக்ரலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் வச்சு பண்ணது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் தாங்க. அளவான எப்பாவது ஒரு முறை இந்த மாதிரி இண்டல்ஜ் பண்ணும்பொழுது இதை மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லது, அவ்வளோதான். இதை வந்து நான் உடனே டெய்லி நீங்கள் குலாப் ஜாமுன் இதில் டயபெட்டிக் இதுவாக பண்ணது சாப்பிடலான்னு நான் சொல்ல வரல. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எடுக்கணும் அப்படின்னு தோணும் பொழுது இதை மாதிரி பண்ணக்கூடிய ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க, அது நல்லது. ஓகே டாக்டர், ஐ ஹோப் கொஞ்சம் கம்மியாக மக்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. சார், எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி சுகர் இருக்குது. சரி. ஃபாஸ்டிங்கில் 105 இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்ததுல 140 இருக்கு. சரிங்க. இது வந்து நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து கால்லலாம் தொடையெல்லாம் 2 அரிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எதனால சார்?
இல்லைம்மா, அதாவது சுகர் வந்து உங்கள் வீட்டுக்காரர் சுகருக்கு மருந்து எடுத்து இந்த வேல்யூ இருக்கார் அப்படின்னா நிச்சயமாகவே போற்றக்கூடிய விஷயம். நீங்கள் 3வது வேல்யூ எனக்கு சொல்லலை, HbA1cன்ற டெஸ்ட்டு பண்ணலை போல இருக்குது. அதையும் செய்ய சொல்லுங்கள். அதுவும் 7% கீழே இருக்குமானா நல்லது. இந்த அரிப்பு வந்து பல்வேறு காரணத்தினால வரலாம். யூஸ்வலாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன் டயபிட்டிஸில். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸான்னு பார்க்கணும். பார்த்து அதுக்குரிய மருந்துகள் கொடுத்தா அது கம்ப்ளீட்டாக சரியாக போயிடும். அவருடைய அஃப்கோர்ஸ் அவரோட கிட்னி எல்லாம் நார்மலாக இருக்குன்னா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வேறு பல காரணங்கள் இருக்குது அரிப்புக்கு, அதுதான் கேட்டேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, டவுட் கேளுங்க டாக்டர். வெரி குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்மா. ஆக்சுவலா வந்து ஐ எம் அரௌண்ட் 35 இயர்ஸ் சார். ஆக்சுவலா எனக்கு என்னோட சன் ஒரு 9 இயர்ஸ்ல இருக்கான். அண்ட் ஐ வாஸ் when I was pregnant, that time itself I have a sugar diabetic. சரிங்க. After my son's birth, he is fine, அவன் நல்லா இருக்கான். But we have a plan to have another baby. But if I have an fearness that இப்போ again நான் கன்சீவ் ஆனா பிறக்கிற குழந்தைக்கும் I was in control only 6.5 7 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. So that again I was conceived, அந்த குழந்தைக்கும் சேம் டயபெட்டிக் வருமா இல்லைன்னா ப்ரீவியஸ் என் சன் he was right now he is good, but previously he will be getting in older age, he will be also getting earlier diabetic எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். இல்லைம்மா, அதாவது நீங்கள் வந்து கெஸ்டேஷனல் உங்களுக்கு வந்தது கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஏன் இப்போ 7 தான் அப்படின்லாம் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எனக்கு நவ் யூ பிகம் அ டயபெட்டிக், இஸ் இட்? Diabetic only. After my son's delivered, okay, you have become a diabetic. It is Okay, getting continued. okay, wonderful. So if it is less than say 7, there is no problem. You can become pregnant and you can have a normal baby provided you control your sugars. See, இதில் வந்து கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்றது வந்து ப்ரெக்னன்சி காலங்களில் மட்டும் வரக்கூடிய ஒரு சுகர். இது வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்ச கையோடு அது உடலை விட்டு போயிடும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 20% ஆஃப் தெம் அப்படியே டயபிட்டிஸ் தங்கிடும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யூ பிகம் அ டயபெட்டிக் ஆஃப்டர் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. ஸோ நவ் யூ ஆர் அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபிட்டிஸ். இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, உங்களுடைய மருந்துகளை கண்டினியூ பண்ணணும், சில மருந்துகளை அவாய்ட் பண்ணணும். ப்ராபப்ளி இன்சுலினும் இன்னும் சில மருந்துகள் அலௌடு மெடிசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டினியூ பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் அ சேஃப் அண்ட் நார்மல் ப்ரெக்னன்சிமா. கம்மிங் டு த செகண்ட் கொஸ்டின், நீங்கள் என்ன கேட்டீங்க, குழந்தைக்கு வருமானு கேட்டீங்க. உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் டயபிட்டிஸ் இருந்து உங்களுக்கும் டயபிட்டிஸ் இருக்குமானா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சான்சஸ் ஆர் வெரி ஹை. இது வந்து கிளியர் கட்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி அப்ராக்சிமேட்லி 20 to 25%. இதில் வந்து நிறைய உங்களுடைய டைப் என்ன, உங்களுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய டயபிட்டிஸுடைய டைப் என்னன்றதை பொறுத்து தான் குழந்தைக்கு டைரெக்டாக வரும். இது வந்து டைப் 2 டயபிட்டிஸாக இருக்குமானா இது வந்து அவ்வளோ கிளியர் கட் அசோசியேஷன் கிடையாது. ஒருவேளை உங்களுடைய சன் வந்து வெயிட்டை பற்றி கான்ஷியஸாக இருந்து அவர் டயட்லாம் ஃபாலோ பண்ணி அவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணார்னா அவருக்கு சுகர் வராமையே கூட போகலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், அதாவது மதர் ஃபாதர் 2 பேருக்குமே டயபிட்டிஸ் இருந்து 2மே டைப் 1 இருந்தால் வருமா குழந்தைக்கு? டைப் 1 இருந்தால் சான்சஸ் வரும். சொன்னேனே 21 in 4 வரும். இதில் வந்து டைப் 1க்கு வந்து இதுதான் காரணம்னு இல்லை, நிறைய ஜீன்ஸ் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து ஜீன்ஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய என்விரான்மெண்ட் பிளேஸ் அ பார்ட். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழறீங்கன்றது லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் முக்கியம். ஓகே. ஸோ இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. ஓகே டாக்டர் சுந்தரராமன் சார், வந்தாலே வழக்கமாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கேதர் பண்ணிக்குவோம். இன்றைக்கும் நிறைய அந்த மாதிரி வந்து எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.